உழவனே உலகில் முதன்மையானவன். ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். சிவராமன் ஐயாவை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். நம்மளுடைய தொண்டை மண்டலம் இயற்கை விவசாயம் கூட்டமைப்பு ஆற்காடு அரிசி திருவிழா 16-17 வருதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நிகழ்ச்சியா, உங்க குடும்ப நிகழ்ச்சியா நீங்க கலந்துக்கணும். நிச்சயமா இது அரிசி திருவிழா கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம அதில் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு தடவை அங்கே பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்கும். ஏன்னா அங்கே கூடக்கூடிய அந்த இயற்கை விவசாயிகளினுடைய ஒரு ஒட்டுமித்த சக்தி அங்கே இருந்து தமிழகம் முழுக்க இருந்து பல்வேறு களத்திலிருந்து வரக்கூடிய விவசாயிகள், அப்புறம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு ஆர்வத்தோடு வரக்கூடிய இளைஞர்கள். ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, ரொம்ப சின்ன குட்டி குழந்தைங்கள்ல இருந்து ரொம்ப உத்வேகத்தோடு இந்த துறையில ஒரு கோல் வச்சு நிற்கணும்னு நினைக்கக்கூடிய இளம் தலைமுறை பல பேரை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஆற்காடு அரிசி திருவிழா. ஆற்காடு அரிசி திருவிழா நம்ம எல்லாருடைய திருவிழா. அது ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி இனிமேல் நமக்கு ஆற்காடு அரிசி திருவிழா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படியான ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பா நான் வருவேன். ரொம்ப சிறப்பு. ஏன்னா உங்களுடைய பேச்சு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சமுதாயத்துல நல்ல ஒரு விழிப்புணர்வா இருக்கு. நம்மளோட பாரம்பரிய அரிசியை பத்தி அதிகப்படியா ஒரு பரவலானது நீங்க ஒரு முக்கியமான நபரா இருக்கும். அதுக்கு நாங்க உண்மையிலே நாங்க கடன்பட்டிருக்கோம். உங்களுடைய வரவேற்பை நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். நம்மாழ்வார் ஐயா, நெல் ஜெயராமன் ஐயா மாதிரி அவங்களுடைய கற்பிதத்துல அவங்க சொல்லி கொடுத்து அதைத்தான் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அதே தளத்துல இயங்கிட்டு இருக்கிறவங்க தான். நிச்சயமா இந்த விழாவிலையும் நிறைய நல்ல கருத்துக்களை அவங்கள்ட்ட பேசி, இந்த இயற்கை வேளாண்மை மட்டும்தான் இந்த பூமியை பாதுகாக்கும், மக்கள் நலத்தை பாதுகாக்கும். இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய உழவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல் மருத்துவர்கள். அதனால அந்த விழாவில் இன்னும் நிறைய விஷயங்கள் எதெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கணும், எதெல்லாம் பரவலாக்கணும், எதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேசுவோம். 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் கண்டிப்பாக அவங்களோட பேசுவதற்கு ஆற்காடு அரிசி திருவிழாவுக்கு நானும் வருகிறேன். நன்றி.